ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு 63 நாயன்மார்கள் இசைக்கருவிகளை இசைத்து இறைவனை வழிபட்டு தாய் சமயத்தில் காக்கவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமது தாய் சமயத்தில் இறைவன் நாத பிரம்ம வடிவமாக திகழ்பவன் அப்படின்னு கருதப்படுகிறது. இறைவன் இசைக்கு இறங்கி அருள்புரிந்த வரலாறுகள்லாம் ஏராளமாக உள்ளது. நம்மளுடைய கடவுள்கள் சில கடவுள்கள் கையில் இசைக்கருவி ஏந்திருக்கிறார். உதாரணமாக சிவபெருமான் கையில் உடுக்கை இருக்குது, கிருஷ்ண கையில் புல்லாங்குழல், சரஸ்வதி கையில் வீணை, இப்படி இசைக்கருவிகளை இறைவனாலேயே இசைக்கப்பட்டுள்ளது. பண்டைய கால தமிழர்கள் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை இசைத்துள்ளனர். அதில் முக்கியமாக சொல்லணும்னா தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, அந்த கருவியெல்லாம் வைத்து இசையை இசைத்திருக்கிறார்கள். இதில் யாழ்ப்பாண நாயனார் யாழினை இசைத்து 63 நாயன்மார்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னாக்கா நாயனார். இவர் இந்த துளைக்கருவியாகிய புல்லாங்குழலை இசைத்து எப்படி இறைவனுடைய பாத்திரத்துக்கு ஆளானார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மழநாட்டில் மங்கள ஊரில் இடையர் மரபில் பிறந்தவர் தான் இந்த நாயனார். இந்த மாதிரி ஆடுகளெல்லாம் மேய்த்து அதனை பராமரிக்கும் பணியில் தன் வாழ்நாள் பணியாக கொண்டவர். மாடுகளை மேய்க்கும் போது துளைக்கருவியான புல்லாங்குழலை இவர் இசைப்பார். சிவ சிந்தனையிலேயே எப்போதும் உள்ள இவர் குழலினை இசைக்கும் பொழுது இறைவன் புகழ் பரப்பும் இசையினை தான் இவர் பாடுவார். காலத்தில் ஒரு நாள் கொன்றை மர நெல்லில் நின்று கொண்டு கொன்றை மரத்தையே சிவபெருமானாக கருதி அதில் மனசு ஒன்றி தன்னுடைய குழலை இசைத்து வழிபட்டார். திரு ஐந்தொழுதை வைத்து குழலை இசைத்தார். கொன்றை மலர் 5 இதழ்களை உடையது. அதன் மேல் இருக்கும் மலர் இதழ் ஓங்காரம் போல் இருக்கும். சிவபெருமானுக்கு கொன்றை மலர் ரொம்ப பிரியமானது. ஆனாயனரின் குழலிசையில் உயிர்கள் மயங்கின. இறைவனும் குழலிசை கேட்டு உமையுடன் காளை வாகனத்தில் மீது காட்சி கொடுத்தார். கைலாயத்தில் அநாயனாயனிலே குழல் இசையானது ஒலிக்கும்படி அருள் புரிந்தார் அவருக்கு. இதுதான் இந்த அநாயனாயனுடைய வரலாறு. மீண்டும் அடுத்த நாயனாருடைய வரலாறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.